சொல்லுங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை எங்கேயோ போய் மாணவர்கள்கிட்ட இந்த அறிவுரையை சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பார், என்னுடைய குழந்தை இன்றைக்கி ஒரு கார்பெண்டர் ஆகிறா. இங்கே பார், என்னுடைய மகன் இப்போ ஒரு பெயிண்டர் ஆகிறான். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கி கார்பெண்டர், பெயிண்டர், ப்ளம்மர் ஆகிட்டான். யாரும் இன்ஜினியரிங் கிடையாது, ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்கோப் இல்லை அப்படின்னு உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. எவனோ பெத்த பிள்ளைக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளம்மராகவே அவன் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இன்ஜினியரிங் படிக்க வைப்பான். நீ படிக்காதடா, படிப்பை பாதி நிறுத்தி நீ ப்ளம்மர் ஆகணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு தற்கூரியாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு கவுன்சிலர் கூட ஆக லாய்க்கில்லாத ஒரு ஆள் மினிஸ்டரானா இப்படி தான். அதாவது 6 அறிவு இருக்கிறவங்க ஓட்டு போட்டு நீங்கள் மினிஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. உங்களுக்கு 5 அறிவு 5 அறிவு இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டான். அதனால தான் நீங்கள் மினிஸ்டராக இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் உங்கள் வாயிலேருந்து வருது. அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, 4 முறை ஒரு பெண் நீட்டு தேர்வு எழுதுனாங்களாம், பெரிய மார்க் எடுக்க முடியலையா, அதனால் நீட்டெல்லாம் வேண்டாமா, நீ டாக்டர் ஆகுன்னு சொன்னாராம். மோட்டிவேஷனாக பேசணும் மாணவர்கள்கிட்ட, அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே பெண்ணுக்கிட்ட 5வது முறை நீ ட்ரை பண்ணுமா, உனக்கு கண்டிப்பாக பிரகாசமான ஒரு வாய்ப்பு, நீட்டில் பாஸ் பண்ணுவே, உனக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்கும், நீ மோட்டிவேஷனாக பேசியிருந்தால் அந்த பொண்ணு தாராளமாக இன்னொரு முறை இல்லை 10 முறை கூட எழுதியிருக்கோம் மினிஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணை போயிட்டு நீங்கள் அதை விட்டுட்டு நீ இப்போ வக்கீல் படிமான்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்லாம் படிக்காதீங்க, அதுக்கு பெரிய ஸ்கோப்பெல்லாம் கிடையாது. பேசாமல் கார்பெண்டர் வேலைக்கு போயிடுங்க, இல்லைனா பெயிண்டர் வேலைக்கு போயிடுங்க, இல்லைனா ப்ளம்மர் வேலைக்கு போயிடுங்கன்னு படித்த மாணவர்கள்கிட்ட தற்குறித்தனமாக இப்படி பேசுகிறீங்களே. ஏன் உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்களேன் இந்த வேலையை. உங்கள் வீட்டிலே மாணவர்கள் இருப்பாங்கள்ல, உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்டயே மாணவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் வீட்டிலே இருக்க வச்சுட்டு ப்ளம்மர் வேலை சொல்லிக் கொடுங்க, கார்பெண்டர் வேலை சொல்லிக் கொடுங்க, பெயிண்ட் வேலை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு எதுக்கு படிப்பு? நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழுங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை. எங்கேயோ போய் மாணவர்கள்கிட்ட இந்த அறிவுரையை சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பார், என்னுடைய குழந்தை இன்றைக்கி ஒரு கார்பெண்டர் ஆகிறா. இங்கே பார், என்னுடைய மகன் இப்போ ஒரு பெயிண்டர் ஆகிறான். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கி கார்பெண்டர், பெயிண்டர், ப்ளம்மர் ஆகிட்டான். யாரும் இன்ஜினியரிங் கிடையாது, ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்கோப் இல்லை அப்படின்னு உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. எவனோ பெத்த பிள்ளைக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளம்மராகவே அவன் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இன்ஜினியரிங் படிக்க வைப்பான். நீ படிக்காதடா, படிப்பை பாதி நிறுத்தி நீ ப்ளம்மர் ஆகணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு தற்கூரியாக நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் திரும்ப நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, 5 அறிவு உள்ளவன் ஓட்டு போட்டு மினிஸ்டரானா இப்படி தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவுன்சிலர் கூட ஆக லாய்க்கு இல்லாத நீங்கள்லாம் இன்றைக்கி மினிஸ்டர் ஆனதின் விளைவு தமிழ்நாடு மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு.